ஏன்னா ப்ரொஃபஷன் அண்ட் பேஷன் எல்லாமே வந்து எனக்கு ஒன்று தான். ஃபில்ம் டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெயின் அதுதான் நான் கோராக எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே. அது நான் ஏன் பேஷனாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அது வந்து சின்ன வயசுலேருந்து ஆசை. ஒரு 11th ஸ்டாண்டர்ட் அந்த டைம் கூட எடுத்துக்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் லீவில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதைகள் அதெல்லாம் எழுத ஆரம்பித்து இதுவாச்சு. பட் தென் அது ஒரு பேஷனாக தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அது சம்மந்தப்பட்டு அது என்ன சொல்ற அகாடமிக்லி அதுவே படித்தது ஒரு நல்ல பாக்கியம். அப்பா அம்மா படிக்க வச்சுட்டாங்க. ஸோ நைஸ். ஓகே. இப்போ அது வந்து ஒரு ப்ரொஃபஷனாகவும் ஆக்கிக்க முடியும். அதையே ப்ரொஃபஷனாக ஆக்கிக்க முடியுங்கிறதுடைய கான்ஃபிடன்ஸ் எனக்கு படித்து முடித்து ஒரு 2.5 to 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் ரியலைஸ் ஆச்சு. உண்மையாகவே சொல்ல போனால் அப்போல்லாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவ்வளோ ஒன்றும் செம்ம மெச்சூரிட்டிலாம் இல்லை ராஜ். ஓகே. அதுக்கப்புறம் நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷன் சீனியர்ஸோட பழக பழக அவங்களோட பழகும்போது நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எக்ஸ்போஷர் முதல்ல கிடைக்கும். அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்குது. ப்ளஸ் இனி வரைக்குமே எனக்கு அந்த சீனியர்ஸ் வந்து கைடன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் ஓகே ஃபைன் ஃபீல் குட். நம்மளால் இதை ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிறேன் அப்படின்ற பொழுது ஒரே ஒரு விஷயம் குறிக்கோள் கரெக்டாக இருக்கணும். அதையே குறிக்கோளாக இருக்கணும். அந்த இது இருக்கிறதுனால தான் இட்ஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். மிச்சபடி ஸ்லோ ப்ராசஸ் பட் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு.